நியூஸ் தமிழ் கழுகு. பாமக 3 எம்எல்ஏக்கள் நீக்கத்துக்கு பின்னணியில அன்புமணி கூட்டத்தை காலி பண்ற கணக்கும் இருக்கான். பாமகவுல அப்பா பிள்ளை மோதல் முழு வேகத்துல இன்னும் போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட நாள்ல 10.5% இடஒதுக்கீடு கேட்டு விழுப்புரத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி பெரிய போராட்டத்தை அன்புமணி நடத்தினாரு. பாமகவுல இனி நாங்க தான், எங்க பக்கம்தான் மொத்த நிர்வாகிகளும்னு மாஸ் காட்டதான் அப்படி ஒரு போராட்டத்தை சொந்த மாவட்டத்துல அன்புமணி நடத்தி காட்டினதா நினைக்கிறாரா ராமதாஸ். அன்புமணியோட இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை உடைச்சு காட்ட யோசிச்ச ராமதாஸ் தன்னோட முக்கிய நிர்வாகிகள் கிட்ட பெரிய ஆலோசனை நடத்தினாராம். 2 வாரத்துக்கு முன்னால சேலம் எம்எல்ஏ அருளை கொறடா பொறுப்புல இருந்து நீக்க சொல்லி அன்புமணி கேம்ப்ல இருக்கிற 3 எம்எல்ஏக்கள் சபாநாயகர்கள் கிட்ட மனு கொடுத்த விவகாரத்தை கையில் எடுத்து அவங்கள நீக்கினா அன்புமணி நடத்தின போராட்டம் கட்சிக்காரங்க மனசுல நிக்காதுன்னு முடிவெடுத்தாரா ராமதாஸ். சபாநாயகர் கிட்ட மனு கொடுத்த அன்னைக்கே எம்எல்ஏக்களை நீக்கி இருக்க வேண்டியதுதானே. இத்தனை நாள் கழிச்சு ஏன் இந்த நடவடிக்கைன்னு அன்புமணி வட்டாரம் கொதிக்குதான். சுத்தி இருக்கிற எல்லாரையும் நீக்கிறது சரி, இதுக்கெல்லாம் மூளையா செயல்பட்ட அன்புமணிய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்காம ஏன் வச்சிருக்காருன்னு அன்புமணி கூடாரத்தில் இருக்கிற கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.